ஹலோ காய்ஸ், இது உங்கள் கைத்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லாடா பிளான்ட் அனிமேவோட 35வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்கி எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் ஒருத்தர் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் அந்த ஃபேமிலி இங்கே வரலன்னு கோவப்படுறான். அந்த நேரத்தில் ஃபேமிலி அங்கே வருது. எனக்காக இங்கே வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவள் பிளாக் ட்ரெஸ் போட்டுங்கிறவன் சொல்கிறான், நீங்கள் இங்கே வந்தாலும் வரலனாலும் எந்த வித்தியாசமும் ஏற்பட போகிறதில்ல, ஏன்னா இந்த மைன் எங்களுக்கு தான் வரப்போகுது. இதை கேட்டதும் ஃபேமிலியோட இட்டு கோவப்படுறாரு. அப்போ ஒயிட் கோட் போட்டுங்கிறவன் சொல்கிறான், இப்போ எல்லோரும் இங்கே வந்துட்டனால நம்ம ரூல்ஸை பற்றி பேசலாமா? சரி, ஆனால் இந்த தடவை போன வருஷத்தோட ரூல்ஸ் இருக்காது, அது உண்மை தானே? ஆமாம், நான் இந்த தடவை ரூல்ஸை புதுசாக மாற்றலான்னு இருக்கேன். என்ன ரூல்ஸுன்னு ஃபேமிலியோட இட்டு கேட்குறான். ஒருவேளை நாங்கள் வின் பண்ணால் எனக்கு நீ அந்த பார்வை ஆட்டு செங்கோல் தரணும். இதை கேட்ட ஃபேமிலியோட இட்டு கோவப்படுறாரு. அப்போ ஹீரோ எல்லோரும் செக் பண்ணுறான். நான் சொன்னது ஈஸியாக எடுத்துக்குவாங்க. ஒருவேளை உனக்கு என்கிட்ட தைரியம் இல்லையோ? அப்போ ஹீரோ ஓனரி, என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கோங்க. அப்போ அவர் ஈக்யூவை பார்க்க அவனும் தலையாட்ட. இதை பார்த்ததும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒருவேளை பி கிங்கும் நீ தோத்துட்டுனா உங்களோட சி மான்ஸ்டர்ஸை கட்டுப்படுத்தும் டெக்னிக்கே நாங்கள் வாங்கிப்போம். நான் அந்த பையனை செக் பண்ணி பார்த்தா அவங்ககிட்ட எந்த சிறப்பும் இல்லை. இதை கேட்டதும் சரி, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறோம். அதேமாதிரி எல்லோரும் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த சீனில் 4-8 அந்த பேரியரை ஓப்பன் பண்ணுறாங்க. ரூல்ஸ் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஒரு சோல் மாஸ்டர் அந்த மைண்டுக்குள்ளே போக முடியும். நீங்கள் 3 ஜெயில் ஸ்டோனை கண்டுபிடிச்சி அந்த போர்ட்டுக்கு கொண்டு வரணும். யாரோட ஜெயில் ஸ்டோன் ரொம்ப வேல்யூபுளாக இருக்குதோ அந்த ஃபேமிலி வின் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம். எல்லாம் அவனை நம்பி தான் இருக்குது இன்ஃபெக்ஷன் ஃபேமிலியோட ரேட்டு சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக பெட்டில் வின் பண்ணுவேன். எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஜெயில் ஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டு இருக்க இதை வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறான். என்னோடய சோல் பவரை யாரோ பிளாக் பண்ண மாதிரி தெரியுது. அடுத்த சீனில் ஒருத்தனை காட்டுறாங்க. இவனோட பேர் கு. அவன் ஒரு காம்பஸ் எடுத்து வழி பார்த்துட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் நிச்சிட்டு இருக்கான். திடீர்னு அந்த காம்பஸ் அவனை தான் காட்டுது. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா மாஸ்டருக்கும்? இல்லை, உங்கள் கால் கீழே இருந்த ஜெயஸ்டோனை தான் பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு இது வேணும்னா எடுத்துகிட்டு போ. ரொம்ப நன்றி ஓனர் இவன். அவன் அது கீழே எடுக்க பார்க்க அப்போ அவர் அது மேலே காலை வச்சிடறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீ என்னோடய அழகான வியூவை கெடுக்கிறன்னு சொல்லிவிட்டு அதை அந்தாட்டு வச்சு விட்டுறாரு. இதை பார்த்ததும் கு கோவப்படுறாரு. ஆனால் எதுவும் பேசாமல் அதை எடுத்துகிட்டு சொல்கிறான். இங்கே எல்லோரும் மைனுக்காக சண்டை போகிறாங்க. ஆனால் இவன் இந்த வியூவை பார்த்துட்டு இருக்கான், முட்டாள். அடுத்த சீனில் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கேன். அப்புறம் ட்ராகன் சொல்லுது, நான் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ண நினைக்காதேன். இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ என்ன தான் நீ கடைசியாக சொல்ல வர? இங்கே எல்லா இடத்தையும் பார்த்தியா? எல்லா இடத்துலையும் ஜெயில் ஸ்டோன் இருக்குது. அதே மாதிரி எல்லா வருஷமும் இங்கே ஜெயில் ஸ்டோன் உருவாகுது. இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியல. ஆமாம், நீ சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது. நான் கரெக்டாக சொன்னால் இந்த இடத்துல மர எல்ஃப் எங்கேயும் ஒழிஞ்சிருக்கு. ஹீரோவும் என்ன மர எல்ஃபா? ஆமாம், இது என்ன செய்யும்? நீ கேள்விப்பட்டது இல்லையா லிவிங் டெட் பர்ன்ஸை பற்றி? அப்போனா இது மர எல்ஃப் இந்த பவரை தான் வச்சுருக்குமா? பவரை திங்க் பண்ணாதான் இது வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ்? அது என்னென்னா உங்ககிட்ட அதிகமான சோல் பவர் இருக்குது. அடுத்த சீனில் அந்த டைம் சொல்லுது, நான் சொல்கிற மாதிரியே செய். உன்னோட சோல் பவரை சுற்றி ரிச்சுவல் பவரை கொண்டு வா. அதுக்கப்புறம் அதை அந்த கடலுக்குள்ளே தூக்கி போடு. ஹீரோவும் அதை ட்ரை பண்ணி கடலுக்குள்ளே தூக்கி போடுறான். இப்படி செஞ்சு என்ன நடக்குன்னு ஹீரோ கேட்குறான். அந்த மர எல்ஃபுக்கு சோல் பவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ப்ரே பண்ணிக்க அவனோட சோல் பவரை அதை சாப்பிட்ணுன்னு. அப்போ அந்த மர எல்ஃபை காட்டுறாங்க. அது அந்த சோல் பவர் கிட்ட போகுது. ஹீரோவும் சோல் பவரை தூக்கி கடலில் போட்டு இருக்கான். அப்போ அந்த டைம் சொல்லுது, இங்கே தான் இருக்குது, இன்னும் அதிகமாக கடலில் தூக்கி போடு. இதை கேட்டு தான் ஹீரோ திரும்பவும் எல்லாத்தையும் கடலில் தூக்கி போட்டு இருக்கு. அப்போ அந்த மர எல்ஃப் வெளியே வந்துடுச்சு. அது எல்லா சோல் பவரும் எடுத்து வயலில் போட்டுக்குது. அப்புறம் அது ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்குது. ஹீரோவும் இதுதான் மர எல்ஃபான்னு கேட்குறான். நல்லதே, இப்போ நீ அது உன்னோட சோல் பவரை யூஸ் பண்ணி உன் கூடவே இருக்கிற மாதிரி செய். ஹீரோவும் சோல் பவரை கொண்டு வராமல் இருக்க. அப்போ அது அங்கேருந்து போகுது. உடனே உன்னோட சோல் பவரை வெளியே கொண்டு வான்னு அந்த ட்ராகன் சொல்லுது. ஹீரோவும் கொண்டு வர அதை சென்ஸ் பண்ணி ஹீரோ கிட்ட அது வந்துடுது. அந்த ட்ராகனும் இப்போ அந்த சோல் பவரை உன்னோட உடம்புக்குள்ளே கொண்டு போன்னு சொல்லுது. ஹீரோவும் அதை சொன்ன மாதிரியே கொண்டு போக இதை பார்த்து அந்த எல்ஃப் ஹீரோக்கு உடம்புக்குள்ளே போயிடுது. ஹீரோவும் அதை வெற்றிகரமாக அப்சர்வ் பண்ணிக்கிறான். இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.